ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா நல்லா புசு புசுன்னு மாவாட்டி வச்சுருந்தாங்களா. மாவை பார்த்ததும் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் தான் மைண்டில் வந்து, ஐயோ கடல போட்டுமே இட்லி போட்டுருக்கான்னு கேட்டால் இருக்குன்னாங்களா. கேட்டுன்னு ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடிச்சா கட் பண்ணிட்டு கேரட்டை கட் பண்ணி கடல நல்லா சூடாக தண்ணி நல்லா பளிச்சுன்னு தெளிச்சு விட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியமாக ஊற்றி விட்டு அதுக்கு மேலே வெங்காயம் கேரட்டை நல்லா அருமையாக தூவி விட்டு வடிவேல் சார் சொன்ன மாதிரி இட்லி பொடி எடுத்து சும்மா மலைச்சாரில் மாதிரி தூவி விட்டு 16 கரண்டி நெய் எடுத்து உள் சைடு அப்படியே விழாய விட்டு 10 கரண்டி நெய் எடுத்து வெளி சைடு அப்படியே விழாய விட்டு நல்லா முருக ரெட்டு கலரில் பொத்தனாப்புல அப்படி திருப்பி திருப்பி அடிச்சு வச்சா ஆஹா அப்படி இருக்கும். இப்படியாப்பட்ட ஊத்தாப்பத்தி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் சொல்லிட்டு போயிட்டாங்களே கேஷுவலா. வீடியோ எடுக்கும்போது எனக்கே டெம்ட் ஆகுது பாருங்க. செம்ம கிறிஸ்பியா சூப்பரா வந்துச்சு. அவ்வளோதான், நாங்களும் திருப்பி போட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சேன், கறியிட கூடாதுல்ல. அப்படியே எடுத்து சுட சுட வாழை வச்சா செம்ம வாசம். வாங்களே எங்க வீட்டு ஆளுங்க சுத்து போட்டாங்களே. உடனே வந்து எனக்கு உனக்குன்னு எப்பயும் கியூல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாம எங்க அண்ணி ஏன்டா கல்ல வச்சனாப்பல மாட்டிக்கின்னு முடிக்கிறாங்க. நம்ம போயிட்டு கொஞ்சம் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைச்சா ஃபேமிலியா உட்காந்து சுட்டு சாப்பிடுங்க. முக்கியமா சாயங்காலம் டைம்ல சாப்பிடுங்க. ஏன்னா அப்பதான் நைட்டு டிஃபன் கேட்க மாட்டாங்களா. அவங்களுக்கும் ஊத்தப்பா பிடிக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.